இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரಕ್ಕೆ இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். காணிக்கையாகுவோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருப்பது காணிக்கையாகுவோம். நம்மை காணிக்கையை ஆக்கினால்தான் காணிக்கை ஆக முடியும். நாம் கடவுளுடைய கண்களுக்கு முன்பதாக காணிக்கையாக மாறுவதற்கு நம்மை காணிக்கையாக ஆக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கின்ற பொழுது, தலைப்பேரான எந்த ஒரு ஆண் மகனும் கடவுளுக்கு ஆலயத்திலே அர்ப்பணமாக அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவையும் அப்படித்தான் அர்ப்பணித்தார்கள். இந்த நாட்களுமாய் கூட ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை திருவையாறு கொண்டாடுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். நாமும் நமது மூத்த சகோதர இயேசுவோடு இணைந்து நம்மை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க, பரிசுத்தமான வாழ்வு வாழுகின்ற பொழுது, உண்மையான வாழ்வு வாழுகின்ற பொழுது, நீதியான நேர்மையான வாழ்வு வாழுகின்ற பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தம், நீதி, நேர்மை நிறைந்ததோடு மட்டுமல்லாமல், யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34 இயேசு பெருமான் சொல்வது போல, கடவுளுடைய திருவுள்ளப்படி வாழ்ந்து அவர் பணியை செய்வதை எனக்கு உணவு என்று சொன்னாரே, அத்தகைய உணவை உட்கொள்ள பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நாம் காணிக்கை ஆக்கப்படுகிறோம், காணிக்கையாய் மாறுகிறோம். இந்த அர்ப்பண உணர்வோடு கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும், கடவுளின் திருவுளத்தையே உயிர்த்தெழுந்து வாழ வேண்டும், அநேக ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும் உணர்வோடு நாம் வாழுகின்ற பொழுது நம்மையே நாம் கடவுளுக்கு முன்பதாக காணிக்கையாக்குகிறோம். அது கடவுளுக்கு காணிக்கையாக மாறுகிறது. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.